காதலை மறுத்த காதலியின் கழுத்தை அறுத்த காதலன் அப்படிங்கிற நியூஸை கேட்ட உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக். பிகாஸ் 17 வயசு உள்ள 12வது படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு பையன் லவ் ப்ரப்போசல் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த பையன் அந்த பொண்ணோட கழுத்தில் கத்தியை வச்சு குத்தி இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை. அதுவும் இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ட பகலில் காலங்காத்தால அந்த பொண்ணு வழக்கம் போல் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி போகிற வழியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் காலங்காத்தால இல்லைங்க, பட்ட பகலில் எல்லாரும் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அவங்க இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அங்கேயும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ரோட்டில் போகிறப்போ அந்த பொண்ணை நான் கடைசியாக ஒரு டைம் கூட தனியாக பேசணும்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி லவ் பண்ணியிருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் பேரை நான் நெஞ்சில் பச்சை குத்திருக்கேன், நீ நான் லவ் பண்ணுன்னு சொல்லி கேட்குறப்போ லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அந்த கோபத்தில் அந்த பையன் இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய கழுத்தில் கத்தி எடுத்து குத்தியிருக்கான். ஸோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த சம்பவத்தை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ். பதினேழு வயசு ஸ்கூல் படிக்கிற இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஷாலினி. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதே வீதியில், அதாவது அந்த பொண்ணு குடியிருக்கக்கூடிய அந்த வீதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் சேரான்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா. ஸோ என் அம்மா அப்பாவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாரியப்பன் கவிதா. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு 12th படிச்சுட்டு இருக்காங்க. அதே வீதியில் அந்த பொண்ணோட சொந்தக்கார பையன் பார்த்தீங்கன்னா 21 வயசு உள்ள முனிராஜ். இந்த பையன் வந்து அங்கே பக்கத்தில் அங்கே கடலில் மீன் பிடிக்கிற தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மீனவ பையன் தான். ஸோ அவங்க எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான், ஒரே வீதியில தான் இருக்காங்க, உறவினர்களும் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த நிலைமையில அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சும் அந்த பொண்ணு டெய்லியும் காலையில வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போற அந்த வழியில ஃபாலோ பண்ணிட்டு போறது, திருப்பியும் ஸ்கூல் விட்டு திருப்பி வீட்டுக்கு வரப்ப அந்த வழியில ஃபாலோ பண்ணிட்டே வர்றது, இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், நீ லவ் பண்ணு அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அது ரொம்ப ஒரு லெவலை தாண்டி போறப்போ ரொம்ப டார்ச்சரா இருக்கப்போ அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா மாரியப்பன் பாத்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கே போயிட்டு கண்டிச்சுட்டு வராரு. அவங்க அம்மா அப்பா கிட்டையும் அந்த பையன் கிட்டையும் போயிட்டு கண்டிச்சுட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு வராரு, இனிமேல் என் பொண்ணை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் மறுபடியும் அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில திருப்பி ஸ்கூலுக்கு போறப்போ அந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான், திருப்பி டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 அன்னைக்கு காலையில வழக்கம் போல அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போற அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த முனிராஜ் வழிமறிச்சு, நான் கூட கடைசியா ஒரு டைம் பேசணும், நான் இதுக்கப்புறம் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், என்கிட்ட கடைசியா ஒரு டைம் பேச சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் நம்பி அந்த பையன் கூட போறாங்க. இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி, நான் உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்திருக்கேன், நான் உன்னை லவ் பண்றேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, பசங்க எல்லாத்துக்குமே தெரியும், நீ மட்டும் இப்ப என்ன லவ் பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு அதுக்கு இல்லை, எனக்கு இந்த காதல விருப்பம் இல்லை, நான் வந்து நிறைய படிக்கணும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நான் நிறைய படிக்கணும், அதனால எனக்கு கல்யாணத்துலலாம் மேரேஜ் லவ்லலாம் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஸோ அதனால கோபம் அடைஞ்ச இந்த முனிராஜ் பார்த்தீங்கன்னா கையில் இருந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணுடைய பின் கழுத்துல குத்தி அந்த கழுத்து முன் கழுத்துல வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கழுத்துல ரத்தம் வடியுது. அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கீங்க அழுகுறாங்க, கத்துறாங்க, பக்கத்துல இருக்கீங்களா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில இன்னொரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல இன்னொரு இடத்துல குத்துறான். ஸோ இந்த சமயத்துல அந்த பொண்ணால் இதுக்கப்புறம் கத்த கூட முடியல, அப்படியே அழுதுகிட்டு கீழே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மக்கள்லாம் கிட்ட வரதுக்குள்ள முனிராஜ் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை உடனே அங்கேருந்து ஒரு 2 வீலர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு செக் பண்ண டாக்டர் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேள்விப்பட்ட அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவும் அந்த பொண்ணுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்க்குறப்போ அவங்க பொண்ணு உயிரோடு இல்லை. ஸோ இதுக்கு காரணமான அந்த முனிராஜை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிடுறாங்க. அதாவது அவனை வெளியே விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் போலீஸ் வந்து அப்பெல்லாம் வெளியே விட முடியாது, நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்க விசாரணை நடத்தி
கண்டிப்பா ஒரு தண்டனை நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சமாதானமாகி போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போறாங்க. இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்கள அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், அந்த அதாவது கத்தியில குத்துன அந்த முனிராஜுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் என்னோட பொண்ணோட உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அந்த ஊர் மக்கள், அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரோட்ல சாலை மறியலில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ், ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பா நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம், உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அந்த கூட்டத்தை அந்த சாலை மறியல இருந்து கலைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த உடலை அவங்க பெற்றோர்கள் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொண்ணு ப்ராப்பரா அந்த உடலை வந்து தகனம் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சோ கால்டு லவ் அண்ட் காதல். பட் இதை நான் லவ்னு சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான சொல்லுங்க. லவ் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் மேல வரக்கூடியது, மனிதருக்கு வரக்கூடிய மட்டும் ஒரு உணர்வு கிடையாது. விலங்குகளா இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுமே லவ் அப்படிங்கிறது, ஒரு காதல் அப்படிங்கிறது, ரெண்டு உயிர்களும் ஒருத்தர் நேசிக்கிறது, அதுதான் பாத்தீங்கன்னா காதல். பட் அப்படி இருக்கப்போ இது வந்து ஒரு காதலே கிடையாது. ஜஸ்ட் இந்த முனிராஜுக்கு அந்த பொண்ணு மேல இருந்த ஒரு ஆசை அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஒருதலை காதல் அப்படின்லாம் நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. பட் இது ஒருதலை காதலும் கிடையாது, காதலே கிடையாது. ஜஸ்ட் இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை, ஒரு வெறி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொண்ணு மேல இவனுக்கு இருந்த அந்த ஆசைனாலையும் வெறினாலையும் ஃபாலோ பண்ணி டெய்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அதை தாங்க முடியாம வீட்டுல போய் சொல்லி அவங்க அப்பாவும் போயிட்டு அந்த பையன் வீட்டுல வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காரு. பட் அது எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி திருப்பியும் அந்த பையன் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த மாதிரி கடைசியா அவங்ககிட்ட ஒரு டைம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி கத்தி எடுத்து கழுத்துல குத்தி இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை. பிகாஸ் லவ் பண்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years லவ் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துடலாம், இனிமேல் நமக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு பிரிஞ்சிடுறாங்க. ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட பிரியிறாங்க. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ்ல. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, சேர்ந்து வாழ முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ சட்டப்படி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதுதான் இதுதான் இயற்கை இல்லையா? நமக்கு பிடிக்கல, நம்மளால வாழ முடியல, நமக்கு ஒத்து வராதுன்னு தெரியறப்போ நமக்கு பிரியருக்கு நமக்கு முழு உரிமையும் உண்டு. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலோ, இல்லை ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணாலோ அதுக்கு எஸ் ஆர் நோ சொல்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல இந்த பொண்ணு ஒரு மைனர், 17 வயசு தான் ஆகுது, அது ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. அது அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த பையன் வந்து இந்த மாதிரி லவ் பண்றேன் டார்ச்சர் பண்றது அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாலியல் குற்றம் தான். ஸோ இந்த நிலைமையில அந்த பொண்ணை வந்து இந்த பையன் கொலை வேற பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பா போலீஸ் வந்து இவங்களுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். பிகாஸ் என்னன்னா பட்ட பகல்ல ஒருத்த கத்தி எடுத்து ஒரு பொண்ணை காலங்காத்தால குத்துறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அப்போ நம்ம நாட்டில் சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு போலீஸ் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பிகாஸ் ரீசெண்டாக தான் கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். இப்போ அதுக்கடுத்து இப்போ ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு சம்பவம். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.